ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் ரசம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு பச்சை மிளகா 4 தான் போட்டேன், 4 பூண்டு, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி தேவையான அளவு. நான் 4 தக்காளி தான் போட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தக்காளி பூ சேர்த்துக்கோங்க. 2 கத்திரிக்காய் தான், வெள்ளை கத்திரிக்காய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரகம், மஞ்சத்தூள், நல்லா குக்கரில் 6-7 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. நல்லா வெந்துடும். வெந்தோடனே தண்ணியை மட்டும் எடுத்து வடிகட்டிட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இந்த பக்கம் சட்டி சூடேறுது தாளிப்புக்கு. ஏன்னா அதை நம்ம கடைஞ்சி எடுத்து வர்றதுக்குலாம் அந்த பக்கம் வெங்காயம் வெந்துடும். அதனால தான் தண்ணி நல்லா வடிகட்டியாச்சு. இப்போது இந்த சட்டி சூடேறிடுச்சு. இதில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது அங்கே வதங்கிறதுக்குள்ளேயும் நம்ம இந்த கத்திரிக்காயை கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்போ தான் ரசம் டக்குன்னு ரெடி ஆகிடும். கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த வடிகட்டின தண்ணியை இதோட கலந்துக்கலாம். அதுதான் ரசத்துக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கலந்தாச்சு. இப்போ அங்கே தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. அதோட இதை ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கொதி வந்ததும் அப்படியே அடுப்பு அமர்த்திட வேண்டியதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.